வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கசக்கும் உண்மைகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கோபியும் சுசீலாவும் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த போது அவர்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருந்த அந்த பெண்மணி அவர்கள் பார்வையில் பட்டாள். 4 கட்டடங்கள் தள்ளி இருந்த கடை ஒன்றில் எதையோ விலை பேசிக் கொண்டிருந்தாள். கோபி, அவளோடவே போய் இன்னைக்கு அதை பத்தி கேட்டுடலாமா என்ற சுசீலா கோபியின் காதருகே கிசுகிசுத்தாள். அவளை பார்த்ததுமே நானும் உங்ககிட்ட அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன்டி. நீ முந்தி கேட்டுட்ட. ஆனா என்னன்னு கேட்கறது? அவங்க பின்னாலேயே போய் அவங்க வீட்டை தெரிஞ்சுக்கலாமா முதல்ல என்றான் கோபி. அவன் வாய் பேசிக்கொண்டிருந்தாலும் அவனது விழிகள் அந்த பெண்மணியை விட்டு விலகாதிருந்தன. விழிகளை கணம் போல அகற்றினாலும் அவள் தன் பார்வையை விட்டு நகர்ந்து மறைந்து விடுவாளோ என்று அவன் கவலைப்பட்டதாய் சுசீலாவுக்கு தோன்றியது. அவ பஸ் ஏறி எங்கேயாச்சும் போனா நாமும் அவளோட பஸ்ல ஏறி போய் பின்தொடர்ந்து பாக்குறதாடா? உங்ககிட்ட அது காசு வச்சிருக்கியா? இருக்குடி, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு அம்மா கிட்ட வாங்கி வச்சுண்ட பணம் இருக்கு, இன்னும் வாங்கல. அதனால அவ பின்னாலேயே பஸ்ல போய் பார்த்து அவ வீட்டுக்கே போய் இன்னைக்கு 2ல் 1 கேட்டுடலாம். என்னிட கேட்கறது? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, நீ சும்மா வா. அவசியம்னா நீயும் பேசு, அப்பதான் அந்த போர்க்கி பொம்பளைக்கு உரைக்கும். அவர்கள் போக வேண்டிய பேருந்து வந்தது. அவர்கள் ஏறாததை கண்ட நடத்துனர், என்னப்பா வரலையா என்றார். இல்ல கண்டக்டர், நாங்க இன்னைக்கு வேற இடத்துக்கு போகணும். பேருந்து புறப்பட்டது. சில நொடி கழித்து அந்த பெண்மணி இருவரும் நின்றிருந்த அதே பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து நின்றாள். ஒரே ஒரு தடவை இருவரும் அவர்களுடைய தந்தை பணிபுரிந்து கொண்டிருந்த அலுவலகத்துக்கு போயிருந்த போது அதே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அவளை பார்த்திருந்தார்கள். அவளும் அவர்களை பார்த்திருந்தாள். எனவே அவள் வந்து கொண்டிருந்ததை பார்த்ததுமே இருவரும் சற்றே ஒதுங்கி பயணிகளின் கூட்டத்துள் தங்களை மறைத்து கொண்டார்கள். டி சுசீலா, நம்ம 2 பேருமே இன்னைக்கு என்சிசி யூனிஃபார்ம்ல இருக்கிறதால அவளுக்கு நம்ம சட்டன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாவுக்கே சில நேரம் அடையாளம் தெரிஞ்சதில்ல. ஸ்கூலுக்கு வந்தப்ப வேற யாரையோ நாமன்னு நினைச்சு கூப்பிட்டுருக்கா. இருந்தாலும் நாம கொஞ்சம் தள்ளியே நின்னுப்போம். சரி, நீ காசு தயாரா எடுத்து கையில வச்சுக்கோடா. அவ ஏறுற பஸ்ல ஏறி டெர்மினஸ் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு அவ வழியில எங்க இறங்கினாலும் நாமளும் இறங்கிடலாம். சரி, ஆனா எங்க இறங்குறான்னு நாம கவனமா பார்க்கணும். 2 நிமிடங்கள் கழித்து வந்த 22ஆம் இலக்க பேருந்தில் அவள் ஏற அவர்களும் ஏறிக்கொண்டு திருவல்லிக்கேணிக்கு பயண சீட்டு வாங்கி கொண்டார்கள். வீட்டுக்குள் தான் நுழைந்த மறு நிமிடம் கதவு தட்டப்பட்டதில் வியப்படைந்த காமேஸ்வரி காலணிகளை உதறிவிட்டு, யாரு என்று குரல் கொடுத்து கொண்டே போய் தெரு பார்த்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். சீருடையில் இருந்த இருவரும் அவளுக்கு புதியவர்களாய் தெரிந்தார்கள். பள்ளி தொடர்புள்ள ஏதேனும் நிகழ்ச்சிக்கு நன்கொடை வசூலிக்க வந்திருக்க கூடும் என்றெண்ணியவாறே அவள் கதவை திறந்து, என்ன வேணும்? ஏதாச்சும் டிக்கெட் வாங்கிக்கணுமா என்றாள் சிரிப்புடன். இல்ல, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் ரகுராமனின் மகனும் மகளும் என்றான் கோபி ஆங்கிலத்தில். காமேஸ்வரியின் கண்கள் விரிந்தன. அவள் முகம் உடனே மலர்ந்து கண்களுடன் உதடுகளும் புன்னகை கொண்டன. அடடே, உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீங்க 2 பேரும் சீருடையில இருக்கிறதுனால எனக்கு சட்டுன்னு அடையாளம் தெரியல. இப்ப நீங்க சொன்னதும் தெரிஞ்சிட்டது. உள்ள வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? உப்புமா பிடிக்குமா? இல்லாட்டி 2 நிமிஷத்துல சப்பாத்தி செஞ்சு தரட்டுமா? காஃபி குடிப்பீங்கல்ல என்ற படபடவென்று மகிழ்ச்சி பொங்க பேசிக்கொண்டு அவள் கதவை அகல திறந்து இருவரையும் உள்ளே அனுமதித்தாள். கோபியும் சுசீலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே காலணிகளை அகற்றிய பிறகு அவளை பின்தொடர்ந்து உள்ளே போய் அவள் காட்டிய சோஃபாவில் அமர்ந்தார்கள். இருவருக்கும் முன்னால் தானும் அமர்ந்த காமேஸ்வரி
நானும் இப்பதான் வந்துட்டே இருக்கேன். இன்னும் முகம் கூட கழுவிக்கல. என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டனே. அது சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பத்தி பேச வந்திருப்பதா சொன்னீங்களே, என்ன விஷயம் என்று வினவியவாறு இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். இருவருடைய முகங்களும் சிரிப்பற்றிருந்ததை கவனித்ததும் அவள் முகத்தில் இருந்த புன்சிரிப்பும் மறைந்து போயிற்று. என்ன, ஏதாச்சும் மோசமான விஷயமா? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கோபி தொண்டையை செருமி சரிப்படுத்தி கொண்ட பின் சொன்னான். ஆமா, ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பாவை உங்க நட்பில் இருந்து விடுவியுங்கள் மேடம். அவர் மணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பன். அவர் உங்களுடன் நெருங்கி பழகுவது எங்கள் அம்மாவுக்கு எத்தகைய வருத்தத்தை அளிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். உங்கள் இருவருடைய நட்பை பற்றி எங்கள் அம்மாவுக்கு சரியாக தெரியவில்லை என்று தோன்றுகிறது. தெரிய வந்தால் மிகவும் மனமுடைந்து போய்விடுவார்கள். காமேஸ்வரியின் உதடுகள் பிளந்து கொண்டன, கண்களும் விரிந்து கொண்டன. முகத்தில் சொல்ல முடியாத வியப்பும் வேதனையும் உடனே வந்து உட்கார்ந்து கொண்டன. மை காட், நீ என்ன சொல்கிறாய்? புரிந்துதான் பேசுகிறாயா? உங்கள் அப்பா எனக்கு வெறும் நண்பர் மட்டுமே. நான் ஒரு கைம்பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அதற்காக திருமணமானவருடன் உறவு வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணுக்கு மனத்துன்பம் விளைவிக்கிற மோசக்காரி இல்லை நான். நீங்கள் இப்படி ஒரு விந்தையான வேண்டுகோளுடன் இங்கு வந்து என்னை பார்த்தது தெரிய வந்தால் உங்கள் அப்பா இடிந்து போய்விடுவார். உங்கள் வேண்டுகோளை நான் படிப்படியாக நிறைவேற்ற முயல்வேன். திடீரென்று செய்ய முடியாது. முடிந்தால் நான் வேறு இடத்துக்கு மாற்றல் வாங்கிக் கொள்ளவும் பார்க்கிறேன். ஆனால் என்னை நம்புங்கள் குழந்தைகளே. என்னை நம்புவதை விடவும் உங்கள் அப்பாவை நீங்கள் நம்ப வேண்டியது மிகவும் அவசியம். அவர் மிகவும் நல்லவர். நீங்கள் இருவரும் கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் என்பதால் உங்களிடம் மனம் விட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலில் ஏதாவது சாப்பிடுங்கள். வேண்டாம், நாங்கள் எதுவும் சாப்பிடுகிற மனநிலையில் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது கோபி. உன்னுடைய பெயர் எனக்கு தெரியும். இவள் சுசீலா தானே? உங்கள் அப்பா அடிக்கடி உங்கள் பெயர்களை சொல்வதுண்டு, அதனால் தெரியும். இருங்கள், ஒரே நிமிஷம் என்ற காமேஸ்வரி அவர்கள் மதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்றாள். அவள் கண்களில் நீர் நிறைந்திருந்ததை கவனித்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் அடுக்களைக்குள் சென்று மறைந்த பிறகு, என்னடா கோபி, இவங்க இப்படி சொல்றாங்க? ஆனா இவங்களுக்கு பிறந்து செத்து போன குழந்தை நம்ம அப்பாவுடையதுன்னல்ல அவங்க ஆபீஸ்ல அந்த பியூன் யார்கிட்டயோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான் என்றாள் சுசீலா. நம்ம 2 பேர் காதலையும் விழணும்னு தான் அவன் அப்படி சொன்னான். ஆனா அவங்க கண்ணு கலங்கிடுச்சுடா, கவனிச்சு இல்ல? அதுக்கு என்ன, பொம்பளைகளுக்கு ஆனா ஊனா அழுக எங்கிருந்தோ வந்துடுமே. சாரிடி. சரி சரி, நாம இங்க சண்டை போட வரல என்றாள் சுசீலா கடுப்பாக. ஏண்டா, இவங்க சொல்றத பார்த்தா ஊர்ல பேசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு தோணுது. அவங்க அப்படித்தாண்டி இன்னசென்ட் மாதிரி நடிப்பாங்க. வராங்கடா, நாம அப்புறமா பேசலாம். 2 தட்டுக்களில் உப்புமா வந்தது. இருவரும் வேண்டா வெறுப்பாக சாப்பிட்டார்கள். பிறகு காஃபி வந்தது, அதையும் குடித்தார்கள். நீங்க சாப்பிடலையா மேடம் என்று வினவிய சுசீலாவிடம், எனக்கு காஃபி மட்டும் போதும். சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். என்ன நீங்க நம்பணுங்கிறத விட உங்க அப்பாவை நம்பணுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ +2 படிக்கிற பையன், சுசீலா 10th படிக்கிறவ. 2 பேரும் விவரம் தெரிஞ்சவங்க. அதனால என்னோட தயக்கத்தை விட்டு உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்றேன். நான் ஒரு விடோ. என் புருஷன் செத்துப்போ 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு முந்தி எனக்கு ஒரு ஆளோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு செஞ்சோம். அவரும் ஒரு விடோயர். கல்யாணம் செஞ்சுக்காமையே 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம். எனக்கு குழந்தை உண்டானதும் அந்த ஆளை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி சொந்தக்காரங்க யாரும் இல்ல. பிரெக்னென்ட் ஆயிட்ட எனக்கு உங்க அப்பா தான் ஒரு சகோதரன் மாதிரி எல்லா உதவியும் செஞ்சாரு. உங்க அம்மாவும் தான். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் உங்க அப்பாவுடைய சிநேகிதியா இருந்தாலும் எந்த சந்தேகமும் படாம எனக்கு உதவினாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஊர்ல சந்தேகப்படுற மாதிரி என்ன சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுங்கிற விஷயம் உங்க அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி தெரியவே தெரியக்கூடாதுப்பா. மனசு நொறுங்கி போயிடுவாங்க. நெருப்பில்லாம புகையுமா? ஊர்ல சும்மாவானும் பேசுவாங்களா என்றான் கோபி. காமேஸ்வரி கசப்புடன் புன்னகை செய்தாள்.
ஊர்ல உள்ளவங்க சிலருக்கு அப்படியெல்லாம் வம்பு பேசுறது தான்ப்பா வேலை. சரி போகட்டும். உங்க 2 பேருக்கும் சந்தேகம் வந்துடுச்சுல்ல. நான் கூடிய சீக்கிரம் இந்த ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன். சரிதானே? அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டீங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. கோபி கண்ணை காட்ட சுசீலா எழுந்தாள். பிறகு கோபியும் எழுந்தான். ஒரு தலையசைப்பின் மூலமே இருவரும் விடை பெற்றனர். காமேஸ்வரி கதவு வரை வந்து வழி அனுப்பினாள். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா சொன்னாங்களே, அதுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அது செத்து போயிடுச்சான். அந்த பியூன் சொன்னானேண்டி, அந்த ஆள்கிட்ட நீ கவனிக்கலையா? இல்ல, என் காதுலயே விழல. அப்பாவை பத்தின பேச்சுன்னதுமே நான் அப்செட் ஆயிட்டேன். மனசுல வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். இருவரும் மௌனமாக நடந்தார்கள். வழியில் அம்மாவுக்கு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்கிற முடிவுக்கு இருவரும் வந்தார்கள். கோபியும் சுசீலாவும் தயங்கி தயங்கி தடுமாறும் குரலில் ஒரு வழியாக தங்களுக்கு அப்பாவின் மீதிருந்த ஐயம் பற்றி கூறி முடித்ததும் பவானியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. அந்த புன்னகை தோற்றுவித்த திகைப்பில் இருவரும் ஏதும் விளங்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்னடா, இந்த அம்மாவை இந்த விஷயம் பாதிக்கவே இல்லையேன்னு ஆச்சரியமா இருக்கா உங்க 2 பேருக்கும்? உங்க அப்பா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவரால எனக்கு துரோகம் பண்ணவே முடியாது, தெரிஞ்சுதா? பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேரும் அவங்க ஜோலியை பாருங்க என்றாள் அவள். அம்மா, நெருப்பில்லாம புகையுமா? ஆபீஸ்ல எங்க காதுல விழணுங்கிறதுக்காகவே அந்த பியூன் அப்படி பேசினப்ப எங்க 2 பேருக்கும் எம்புட்டு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ சும்மாவாச்சும் அவருக்கு சப்பக்கட்டு கட்டி பறிஞ்சு பேசுற, எங்களுக்கு நல்லா தெரியுது என்றான் கோபி ஆத்திரத்துடன். பவானி சற்று நேரம் சும்மா இருந்தாள். ஆழ்ந்த சிந்தனையால் அவளது புருவங்கள் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தன. நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றின. ஓஹோ, அதான் கொஞ்ச நாளா அண்ணனும் தங்கச்சியும் ஒரு மாதிரியா சுரத்தில்லாம விளைய வந்துட்டு இருக்கீங்களா? சரிதான், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் விவரம் தெரிய வயசுக்கு வந்தாச்சு. உனக்கு 17 வயசு ஆகுது, உன் தங்கச்சிக்கு 16 வயசு ஆகுது. இந்த காலத்துல இது விவரம் தெரிஞ்ச வயசுதான். இருந்தாலும் ஒரு தாய் தன் பசங்க கிட்ட மனசு விட்டு பேசக்கூடிய விஷயம் இல்லை இது. ஆனா நான் பேசித்தான் தீரணும் போல இருக்கு. இருவரும் பவானியை வைத்த விழி விலகாமல் பார்த்தார்கள். நீங்க 2 பேரும் பயாலஜி ஸ்டூடெண்டா இருக்கிறது ஒரு விதத்துல எனக்கு சுலபமாயிடுச்சு. இருங்க, என்னதான் இருந்தாலும் என்னால நாக்குல பல்ல போட்டு பட்டவர்த்தனமா பேச முடியாது. அதனால உங்க அப்பாவை பத்தின ஒரு உண்மையை எழுதி காமிக்கிறேன். விருட்டென்று எழுந்த பவானி ஒரு வெள்ளைத்தாளில் கிடுகிடுவென்று தான் சொல்ல நினைத்ததை எழுதி அவர்களிடம் அதை கொடுத்தாள். கொடுத்து கொண்டே, எங்களுக்கு கல்யாணமான 1 மாசத்துக்குள்ளேயே இப்படி ஆயிடுச்சு உங்க அப்பாவுக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அவரால எந்த பொண்ணோடவும் அந்த மாதிரி உறவு வச்சுக்கவே முடியாது என்று கூறினாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. பின்னர் அவர்களிடமிருந்து நீங்கினாள். பவானியின் துண்டு சீட்டை படித்த கோபியும் சுசீலாவும் திகைத்துத்தான் போனார்கள். அப்படின்னா நீயும் நானும் எப்படி பிறந்தோமா என்றான் கோபி. அம்மா பொய் சொல்லுது என்றான் தொடர்ந்து. வா கேட்கலாம், சும்மா விடக்கூடாது என்று சுசீலாவும் சொல்ல இருவரும் எழுந்து சென்றார்கள். காலடி ஓசை கேட்டு பவானி திரும்பி பார்த்தாள். இப்ப சந்தேகம் தீர்ந்துடுச்சுல்ல? இல்ல, அப்ப நாங்க எப்படி பிறந்தோமாம் என்று வினவிய கோபியின் முகத்தில் வெற்றி புன்னகையும் அம்மாவை மடக்கிவிட்ட பெருமிதமும் தெரித்தன. கோபி, சுசீலா, நீங்க 2 பேரும் அதிர்ச்சி அடையக்கூடாது. உங்களை பத்தின உண்மைய நிரந்தரமா உங்ககிட்ட இருந்து மறைச்சுடணுங்கிறதுக்காகத்தான் எங்க எண்ணமா இருந்தது. ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. கோபியும் சுசீலாவும் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். கோபி, உங்க 2 பேரையும் உங்க அப்பாவும் நானும் ஒரு அநாத விடுதியிலிருந்து தத்து எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் கடைசி வரையில உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைச்சது நடக்கல. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுப்பா. அவர் இடிஞ்சு போயிடுவாரு. கோபியும் சுசீலாவும் அதிர்ந்து போனார்கள். தங்களையும் அறியாமல் இருவரும் பவானியை நெருங்கி நின்றார்கள். அம்மா, எங்களை மன்னிச்சிருமா, சாரிம்மா என்று முறையே கூறி கண் கலங்கினார்கள். பரவாயில்லப்பா. இருவரும் கண்களை துடைத்து கொண்டார்கள்.
நாளைக்கு காலையில வேலையா நீங்க 2 பேரும் அந்த காமேஸ்வரி வீட்டுக்கு போய் நீங்க அவங்கள பார்த்து பேசினதெல்லாம் உங்க அப்பாவுக்கு சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கங்க. ஆனா நீங்க எங்களுக்கு பிறந்த பசங்க இல்லைங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். சரிம்மா. அம்மா, எங்க 2 பேரையும் நிஜமாவே மன்னிச்சிட்டீங்க தானே? பெத்த அம்மா மன்னிக்க மாட்டாளா என்ன? அதே மாதிரி இந்த பெறாத அம்மாவும் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாடா. போங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருங்க. வாசலில் அப்பாவின் செருப்பு சத்தம் கேட்க இருவரும் முகம் கழுவிக்கொள்ள அவசரமாய் பின்கட்டுக்கு ஓடினார்கள். 1997ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.